இதுல முதல்ல சுக்கிரன் டிராவல் பண்ண போறது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய இடம், பூமி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அபிவிருத்தி, ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் செய்வது, அதன் மூலம் ஒரு ட்ரெண்டாக, அதாவது ஒரு லேட்டஸ்டாக ஒரு உங்களுடைய இடம், ஆஃபீஸ் இது போன்ற விஷயங்களை காண்பித்து கொள்வது, அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது. அதற்கப்புறம் சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதில் ட்ரெண்டு, ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், நல்ல ட்ராவல், கம்ஃபர்ட், இதனையெல்லாம் நீங்கள் அனுபவிப்பது. பிறகு சுக்கிரன் செவ்வாயுடைய மிருகசீஷ நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அவருக்கு ஏற்றார் போல் சுபகாரியங்களாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம், சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், இல்லைனை அவர்களையும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ராசியில் ராசியாதிபதியாகவே சுக்கிரன் வந்து அமர்வது அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டசி தான். அதாவது ஒரு குழுவென்று இருப்பது, ஒரு வானத்தில் மிதப்பது போல் இருப்பது, இது ஒரு நிலா காலம் அப்படின்னு பாட்டு பாடுவது, இந்த மாதிரி ஒரு எப்பொழுதுமே ஒரு குஷியாகவும், ஒரு ஆர்வமாகவும், ஒரு லைவ்லியாகவும், ஒரு ட்ரெண்டாகவும், ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும், நம்மை ஒரு ஸ்டைல் ஐக்கனாக மற்றவர்கள் ஃபாலோ செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரமும், ஒரு ஈர்ப்பும், ஒரு வேகமும், ஒரு குஷியும் இந்த ரிஷபராசிக்காரர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இவ்வளவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட் பீரியட்ல நிறைய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டிப்பாக அறிமுகமாகத்தான் செய்யும். ஒருவேளை திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால், திருமணத்துக்காக நீங்கள் காத்துக்கொள்ள இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், வரக்கூடிய விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள், ஹைஜீனிக்கான விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் டிராவல் செய்யலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இங்க பார்க்கணும். என்னன்னா,